ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ்ட் இன் தி ஃபாலோயிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸு குறைஞ்சபட்ச லைன்ஸு சின்ன சின்ன லைன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நான் அந்த பிக்சர் போடுறேன். இதுதான் அந்த இமேஜ். ஓகேவா? இந்த இமேஜில் குறைஞ்ச அளவுக்கு நேர்கோடுகளோட எண்ணிக்கையை சொல்லுங்கள். படத்தில் உருவாக்கப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நேர்கோடுகள் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். சரியா? அது குட்டியான நேர்கோடாக இருந்தாலும் சரி, பெரிய நேர்கோடாக இருந்தாலும் சரி, எத்தனை நேர்கோடு குறைந்த அளவு நேர்கோடு அப்படின்னு கொடுக்கறதுனால சின்ன சின்ன ஸ்ட்ரெயிட் லைனையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, ஒரு முக்கோணத்துக்கு நம்ம முக்கோணம் வரையும் போது எத்தனை லைன் போடுவோம்? ஃபர்ஸ்ட்டு 3 லைன் போடுவோம். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய முக்கோணம் வரைகிறதுக்கு வரையப்பட்ட 3 லைனை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா மேலேருந்து கீழே இந்த பொசிஷனில் போடுற கோடெல்லாம் பாருங்கள். இது 1, இது 2, இது 3. இந்த கோடை நம்ம ஏற்கனவே கவுண்ட் பண்ணிட்டோம், அதனால் அதை விட்டுட்டு மீதி 3 இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த ஸ்லாண்டிங் லைனு பாருங்கள். இந்த லைனை நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டேன், அதனால் இது 1, இது 2, இது 3. மொத்தம் எத்தனை கோடு போட்டிருக்காங்க? 3 கோடு போட்டிருக்காங்க. அடுத்து இந்த லைன் பாருங்கள், ஏற்கனவே இந்த கோடை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், அதனால் இந்த ஒரு 3 கோடை வந்து பார்க்குறோம். மொத்தம் 3 கோடு இருக்குது. அப்போது பெரிய ட்ரையாங்கிளுக்கு 3 கோடு. சரியா? படுக்கை வாட்டில் இருக்கிற 3 கோடு, ஸ்லாண்டிங் லைனில் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு 3, இந்த பக்கம் இருக்கிறதுக்கு 3. மொத்தமாக இதில் எத்தனை கோடு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 3 3 ஒரு 3 3 2 3 6 3 3 9 4 3 12. மொத்தம் எத்தனை கோடு யூஸ் பண்ணியிருக்காங்க? 12 கோடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த சம்.